இது ரொம்ப முக்கியமான வீடியோடா. பேர பசங்களா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கண்ணு வேண்டாடா சாமி, தாத்தா உங்கள் பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. வெக்கமா இல்ல? 20லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்க பசங்க பொண்ணுங்களுக்கு என்னதான் ஆச்சு? யாரை பார்த்தாலும் ஒரே புலம்பலா இருக்கு. கெரியர் செட் ஆகல, ரிலேஷன்ஷிப் சரியில்லை, ஃபேமிலி ஃபுல்லாக ஒரே ப்ரெஷராக இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு கூட எனக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கும் புரியுது. ஏன்னா நானும் 22 வயசுன்னு சொல்ல வந்தேன். இந்த ஏஜ்ல நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? வெளியில ரொம்ப ஸ்ட்ராங்கா நடிச்சிட்டு இருக்கோம். சப்போஸ் நமக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து யாராச்சும் நம்ம கிட்ட என்ன ப்ராப்ளம்னு கேட்டா சிரிச்சுக்கிட்டே நான் ஓகே தான், எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு நம்ம சொல்றோம். ஆனா உள்ளுக்குள்ள ஃபியூச்சரை பத்தி பயம். லைஃப் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டே இருக்கு, நம்ம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு மைண்ட் செட். ட்ரை பண்றேன் மேடம். இன்னி வரைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரிலேஷன்ஷிப்ல கன்ஃபியூஷன். அதை விட முக்கியமான ஒரு பேட் ஹேபிட் என்னன்னா, மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி நம்மளை பார்க்கறது. நைட் டைம்ல எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்கும், ஆனா நம்ம கூட பேசுறத யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த ஏஜ் ரொம்ப டேஞ்சர் தான். ஆனா நம்ம யாரும் லைஃப்ல தோத்து போகல. ஆனா எல்லாரும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சிருக்கும். ஹாய் கைஸ், என் பேர் கௌரி ஸ்ரீனிவாசன். ஸோ இது என்னோட 2வது வீடியோ. போன வீடியோக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி. 20லேருந்து 30 வயசுக்குள்ள நமக்கு என்ன வேணும்? ஒரு நல்ல எஜுகேஷன் வேணும், ஒரு நல்ல ஜாப் வேணும், அப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும், ஒரு ஜென்யூனா நமக்கு கேர் பண்ணுற ஒரு பர்சன் வேணும். நம்ம லைஃப்ல நம்ம ஃபால் டவுன் ஆகும்போது நம்மளை தூக்கி விடுறதுக்கு அட்லீஸ்ட் வந்துட்டு சரி விட்றா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற ஒரு வாய்ஸ் தேவை. சம்மோன் அது யாராக வேணாலும் இருக்கலாம். ரெகுலராக இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா நம்ம கால் பண்ணால் உடனே எடுக்கிற பர்சன் இருக்கணும். வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியில இருந்து. நம்ம லைஃப்ல அட்லீஸ்ட் ஒரு பையன்கிட்டயோ ஒரு பொண்ணுக்கிட்டயோ நம்ம ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஷேர் பண்ணுவோம். நம்ம ஹாப்பியாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து சோகமாக இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் நம்ம வந்து மனசை விட்டு அழுகிறதா இருந்தாலும் சரி, யாராச்சும் டிபெண்ட் பண்ணி நம்ம இருப்போம். இதெல்லாம் தப்பே இல்லை. ஆனால் இங்கே யாருக்கும் தெரியாமல் ஒரு இன்விசிபிள் லைன் கிராஸ் ஆகுது. லவ் வேணும்னு ஆரம்பிச்சு ஸ்லோவாக சப்போர்ட்டை தேடி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம லைஃபோட மொத்த ஹோப்பையும் அவங்க மேலே வச்சிடறோம். மூட், டிசிஷன்ஸ், கான்ஃபிடென்ஸ் எல்லாமே அவங்களோட ரியாக்ஷன் மேலே டிபெண்ட் ஆகும். அந்த டிபெண்டன்சி ரொம்ப சைலண்டாக ஆரம்பிக்கும். ஆனால் அதுதான் எல்லா ப்ராப்ளமோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். சாமி, மனசு ஒரே மீன் மார்க்கெட் மாதிரி கையாமையான்னு கத்துது. அதை லைப்ரரி மாதிரி அமைதியாக ஒரு தாய்த்து தான் கொடுத்தாங்க. உனக்கு 1000 தாய்த்து கட்டினாலும் பத்தாது, நீ லோல் பட்டு லொங்கா தான் போவ. அடுத்தது நம்ம பண்ற ஒரு சைலண்டான ஒரு மிஸ்டேக். அது என்னடா சைலண்ட் மிஸ்டேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹாப்பினஸ்க்காக மட்டுமே இன்னொருத்தவங்க நம்ம லைஃப்ல எடுத்துக்கிறது. அந்த மூமெண்ட்ல அது லவ் மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் போக போக அது ரெஸ்பான்சிபிலிட்டியாக மாறிடும். இது எப்படி சொல்லணும்னா, ஒரு பர்சனை வந்து நமக்கு பிடிக்கும்னா அவங்க கிட்ட ஒரு சின்ன ரிப்ளை வரலனாலும் அந்த பிளேம்லாம் நம்ம மேலே போட்டுப்போம். ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமா, இல்லை நம்ம வந்து அவ்வளோதான் அவங்களுக்கு போர் அடிச்சு போயிட்டோமா, எனக்கு ஒரு வேளை இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருச்சா, இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம மைண்டை யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அவங்க பிஸியாக இருப்பாங்க, ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம மைண்ட் என்ன சொல்லும்? நமக்கு அவங்க கிட்ட ஒரு வேல்யூ இல்லை, அவ்வளோதான், அவங்களுக்கு வந்து நம்ம மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு. இப்படி தான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டு நினச்சிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் அவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வரலன்னா கூட நம்ம போனை திரும்ப திரும்ப பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரமாட்டிக்கா வாழ்ந்துட்டு இருக்கோம். ரியாலிட்டியை விட நம்மளோட இமேஜினேஷன் பயங்கரமா இருக்கும் அந்த சிச்சுவேஷன்ல. அந்த அட்டென்ஷன் கொஞ்சம் குறைஞ்ச உடனே மூட் ஸ்பாயில் ஆயிரும், ஈகோ ஹர்ட் ஆயிரும். அப்புறம் என்ன சண்டை தான். லவ்னு ஆரம்பிச்சது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது ஒரு லவ் இல்லாம ஒரு ஹேபிட்டா மாறி அதுக்கப்புறம் அடிக்ஷனா மாற ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல, வீட்டில், ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ஷேர் பண்ணிக்க மாட்டோம். ஆனா இதுல ஒரு உண்மை என்னன்னா, எல்லாரும் ஒரு ஃபிக்ஸ்டான சைக்கிள்ல மாட்டிட்டு இருக்கோம். சில பேர் முன்னாடியே ரியலைஸ் பண்ணி வெளியே வந்துருவாங்க. ஆனா சில பேர் லேட்டா புரிஞ்சுக்கிட்டு டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் வெளியே வருவாங்க. இது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா, பசங்க கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்கு, பொண்ணுங்க கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தனித்தனியாக சொன்னதான் புரியும். பாய்ஸ், உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லவா? இங்க காமனா நடக்கிற ஒரு தப்பு இருக்கு. நம்மளோட எல்லா ஃபீலிங்ஸையும் ஒரு பொண்ணு கிட்ட டம்ப் பண்றது. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் அவங்க கிட்ட காமிக்கிறது, நம்ம ஃபியரா இருந்தாலும் அவங்க கிட்ட காமிக்கிறது, இன்செக்யூரிட்டியா இருந்தாலும் அவங்க கிட்ட காமிக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச வேண்டிய விஷயம், செல்ஃபா நம்மளே சால்வ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம், இது எல்லாமே ஒரே இடத்துல டம்ப் ஆகுது. ஸ்லோவா என்ன ஆகும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் ஆவாங்க, நம்மளோட growth ஆட்டோமேட்டிக்கா ஃபால் ஆகும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் கூட நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போகும். ஆனா நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம மைண்ட்ல ஒரே ஒரு டைலாக் தான் ஓடும், அவ இருந்தா போதும். ஆனா அதுதான் ரொம்ப டேஞ்சரான மைண்ட் செட். அப்ப இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அவங்க ஈஸியா அவங்க லைஃப்ல மூவ் ஆன் ஆயிருவாங்க. அவங்க லைஃப்ல அவங்க நிறைய லேர்ன் பண்ணுவாங்க. முக்கியமா அவங்க க்ரோ ஆவாங்க. ஆனா அந்த பையனோட லைஃப் அப்படியே பாஸ் ஆயிரும். அதே பிளேஸ்ல அதே கன்ஃபியூஷனோட சேம் டிபெண்டன்சி. இது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி அந்த பொண்ணு கெட்டவங்களும் கிடையாது. அதே மாதிரி இந்த பையனும் ரொம்ப வீக்கானவங்க கிடையாது. உண்மையா சொல்லணும்னா இது வந்து ஒரு இம்பேலன்ஸ்னால நடக்கிற ஒரு விஷயம். ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் உன்னோட லைஃபை வந்து பில்ட் பண்றத ஹெல்ப் பண்ணும். ஆனா அதே ரிலேஷன்ஷிப் உன்னோட கெரியரை, உன்னோட ட்ரீமை, உன் லைஃபை ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. இப்போ
இப்போ கேர்ள்ஸ் சைடு நடக்கிற ப்ராப்ளம் பற்றி பார்த்தோம்னா ஒரு சைலண்டான ப்ராப்ளம் இருக்கு. எப்பவுமே ஒரு பொண்ணுகிட்ட நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி என்னை யாரும் புரிஞ்சுக்கலையேன்னு ஒரு ஃபீல் இருக்கும். அது ஈகோன்னு சொல்ல முடியாது, அதே சமயம் அட்டென்ஷன் சீக் பண்றதும் இல்லை. அது பேசிக் ஹியூமன் நீட், அவ்வளவுதான். பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பர்சன் வேணும். சிறப்பான ஆள் நீ. ஜட்ஜ் பண்ணாம எக்ஸ்பிளனேஷன் கேட்காம. ஆனா ப்ராப்ளம் எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? அவங்களோட எமோஷனல் வேலிடேஷனுக்காக ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணும்போது அவன் இருந்தாதான் நான் ஓகேயா இருப்பேன், அவன் அப்ரிஷியேட் பண்ணாதான் நான் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவேன், அவன் மட்டும் என்ன புரிஞ்சுக்கிட்டா போதும், வேற யாரும் எனக்கு தேவையே இல்லை. ஸ்லோவா உங்க வேல்யூ, உங்க கான்ஃபிடன்ஸ், உங்க ஹாப்பினஸ் அவன் ரியாக்ஷன் மேல டிபெண்ட் ஆகும். நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருப்ப பாரு. அப்புறம் தான் அவன் முக்கியமா ஒரு ரெட் ஃபிளாக்னு தெரிய வரும். டிஸ்ரெஸ்பெக்டா தெரியும், அவன் கிட்ட ஒரு இன்கன்சிஸ்டன்சி தெரியும், அவன் கொஞ்சம் கூட எனக்கு செட் ஆக மாட்டான்னு ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆகும். ஆனா மனசு என்ன சொல்லும்? அவன் மாறிடுவான், நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் போல, அவன் ரொம்ப நல்லவன் தோணும். இது லவ்வுக்கான சாக்ரிஃபைஸ் கிடையாது, இது செல்ஃப் ரெஸ்பெக்டை கழட்டி கொஞ்சம் ஓரமா வைக்கிறதுக்கான வழி. வெளியில யாருக்கும் தெரியாது, கொஞ்சம் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா காமிச்சிக்கலாம் ஸ்மைலோட. ஆனா அந்த சைலன்ஸ் ஒரு நாள் ரொம்ப லவுடா உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணும். ஏன் இதை வந்து யாரும் ஓப்பனாக பேச மாட்டாங்கன்னா, அதாவது லவ்வுக்கும் எமோஷனல் பாண்டிங்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து யாருக்குமே புரிய மாட்டேது. ஆனால் இதுதான் ஆன்சைட்டி ஸ்டார்ட் ஆகிற இடம்னு நமக்கு லேட்டராக தான் புரியும். ஏன் இப்படி ஆகுதுன்னு நமக்கே புரியாத ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகும். இதுதான் ஓவர் திங்கிங்கோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கு நம்ம சாப்பாடு போடுற மாதிரி. பிரேக்கப் ஆன அப்புறம் தான் இங்கே எல்லாரும் அழுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் இங்கே நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்ல இருந்தும் டெய்லி ஹர்ட் ஆகிட்டு இருக்காங்க. ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகலன்னா கூட ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்களே உங்களோட உண்மையான லைஃபை மறந்து உங்க லைஃபை சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்க ஒர்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும், உங்க ஹெல்த் மேலே கேர் இல்லாமல் போயிடும். அதுதான் இங்கே ப்ராப்ளமே. ஏன்னா அதுதான் பிரேக்கப்பை விட இங்கே ஸ்லோ பாய்சன் மாதிரி. என்னடா இவ்வளோ சொல்றியே, இதுக்கெல்லாம் சொல்யூஷன் இல்லையான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. சொல்யூஷன் சிம்பிள் தான், ஆனால் அது வந்து ஈஸி இல்லை. ஏன்னா இந்த மைண்ட் செட்டை மாற்றணும். லவ்வாக இருக்கட்டும், லைஃபாக இருக்கட்டும், லவ் எப்பவுமே லைஃபை மோட்டிவேட் பண்ணணும். ஆனால் நம்ம லைஃபை எப்பவுமே ஒரு ராங் வேல கூப்பிட்டு போகவே கூடாது. லவ்ங்கிறது நம்ம லைஃப் ஒரு சின்ன பார்ட் தான், மொத்த லைஃபுமே லவ் பண்ணுறதுக்கு இல்லை. நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு இன்னொரு பர்சன் தேவையே கிடையாது. நம்ம எவ்வளோதான் சோகமாக இருந்தாலும் நம்மளே அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். எதுக்கும் பேனிக் ஆகாமல் காமாக இருக்க கற்றுக்கணும். நம்மளோட கெரியர், நம்மளோட ஹெல்த், நம்மளோட மைண்ட், இந்த மூணுமே பேரலாக டிராவல் ஆகணும். நம்மளோட ஒர்க்ல நம்ம க்ரோ ஆகும்போது நம்மளோட செல்ஃப் ஒர்த் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். பாடியை ஹெல்த்தியா வச்சுக்கிட்டா நம்ம மைண்ட் ஸ்டடி ஆகும். மைண்ட் ஸ்டடியா இருந்துச்சுன்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ராங் ஆகும். லவ் வந்தா சூப்பர் தான், நம்ம உண்மையாவே ஹாப்பியா இருக்கலாம். ஒருவேளை பிரேக்கப் ஆனாலும் நம்ம அதை ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். உடனே கொலாப்ஸ் ஆயிடக்கூடாது. ஏன்னா நம்ம லைஃப் ரொம்ப பெருசு, அதை வெறும் ஒரு பர்சன் மேல காமிக்க கூடாது. ஃபைனலி ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு க்ரோத்தாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அடுத்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஆனால் நம்ம கேரக்டரை மறந்து, நம்ம ட்ரீமை மறந்து, ஃபைனலாக நம்ம யாருன்னே நமக்கு தெரியாமல் போகிறது லவ்வே கிடையாது. இந்த வீடியோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் இல்லைனாலும் இவன் இல்லைனாலும் உன்னை பற்றி நீ கான்ஃபிடென்ட்டாக பேச முடியுமா? அப்படி ஒரு வேளை கான்ஃபிடென்ட்டாக பேசிட்டீங்கன்னா அதுதான் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல். யார் இருந்தாலும் யார் இல்லைனாலும் நீ கொலாப்ஸ் ஆகாமல் இருந்தால் நீ கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உன் லைஃப்பில் எல்லாமே நடக்கும். ஸோ உன் டைம் இப்போ யாருக்காகவும் வேணாம், உனக்காக, உன் லைஃபுக்காக, உன்னோட லைஃபை ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிக்கோ. நாட்டுக்காகலாம் இல்ல, நீ கேட்ட உனக்காக. இப்போ ஒரு லவ் வந்தா ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் லிஃப்ட் ஆகும். இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு ரிலேட் ஆச்சுன்னா கமெண்ட்ல வந்து ரிலேட் ஆகுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல பார்ப்போம். நன்றி, டாடா, பபாய்.